சொன்னா போன் பண்ணி சொல்லிரு. அப்படி அம்மைன்னு சொல்லலையோ? சரி நான் அப்ப போன் பண்ணி சொல்லிறேன். சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. சரி அத கொண்டு நீ பரவு சாப்பிட்டுடலாம். பாட்டி இப்பதான் பாட்டி ஒரு 2 வாய் வச்சேன். போதுமக்கா, பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. சரி இன்னாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வைங்க. வைக்கேன் கொண்டா. பிள்ளை வரங்கன பிறகு வந்து சாப்பிடு மக்களே. பாட்டி ஒண்ணி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரி பாட்டி கொண்டு வாங்க. அப்பாக்கு போன் அடிப்போமா? மக்களே சொல்லு. இப்ப கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வரணும் மத்தடுங்க. மட்டன் வேணுமா? நான் இப்ப டியூட்டிக்கு வந்ததே 9:30 தான். வந்து அரை மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ள அது வேணும் இது வேணும்னு காலையிலே கேட்க முடியாதமா உங்க அம்மைக்கு? இப்போ அம்மாலாம் கேட்கல, நான் தான் கேக்கேன். திடீர்னு என்னோட சடன் பிளான் பா. ஏன் என்னாச்சு? மட்டன் சாப்பிடணும் போல இருந்துச்சோ? இல்லப்பா, என் ஹஸ்பண்ட் வரவ. நாங்க மதியத்துக்கு மேல வெளியே போலான்னு இருக்கோம். அதங்க சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்களுக்கு மட்டன் நல்லா பிடிக்கும்ல, அதனாலதான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. மர்மோய் வரவளா? 2 பேரும் ஏதோ சண்டை அது இதுன்னு நடந்தீங்க, அதுக்குள்ள எப்பமா சேர்ந்தீங்க? பேசிட்டீல? அதெல்லாம் நாங்க அன்னைக்கே பேசியாச்சுப்பா. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓஹோ சரி சரி சரி, ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வரேன். சரிப்பா வச்சுறேன். இந்த பிள்ளையின் விஷயத்துல போவே இருந்தாது போல. எப்படி சண்டை போட்டு அழுத்துட்டு இருந்தா? நானும் சமாதானப்படுத்திங்கிறப்ப யாருல மர்மோனு இன்னும் ஏச வேற செஞ்சுட்டேன்னு. ஆனா அவிய முன்னாடி ஏசல, ஆனால் எனக்கு கில்ட்டியா வேற இருக்குது. விஜய் அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒதுங்கியே இருந்துக்கிடணும். ஓவான்னு ரொம்ப பாசம் வச்சு மர்மோனே வேற ஏசிட்டேன். விஜய தடுக்கலன்னு அவியில போய் நேர்ல கூட ஏசணும் தான் இருந்தேன். நல்ல வேலை ஒன்றும் சண்டை போடல. மட்டனை வாங்கி கொடுப்போம். என்னத்துக்கு தான் டியூட்டிக்கு வரேன்னு எனக்கே தெரியல. என்னைக்கு ஏச்சு வாங்க போறணும். பிள்ளை குளிப்பாட்டிட்டு வந்தாச்சு. இவ எங்க போனா? ஏய் சிந்து, ஒரு மருந்து எடுத்து வைக்கல. வர மருந்து வர இன்னைக்கு உரசி ஊத்தணும் பிள்ளைக்கு. என்னம்மா இது மருந்தெல்லாம் எடுத்து வைக்கலாம்ல? நான் குளிப்பாட்டிட்டு வரதுக்குள்ள பிள்ளைக்கு குளிச்ச உடனே ஊத்துனாதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பொறுமையா கூட ஊத்தலாம். நீங்க தானே அப்பாட்ட போன் பண்ண சொல்லிருக்கீங்க, அதான் போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அப்பாட்ட. சரி மட்டன் எடுத்துட்டு வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். என்ன பிள்ளை இப்படி கொண்டாங்க. ஒழுங்கா பிடி. சரிம்மா பிடிச்சிட்டே விடுங்க. நல்லா பிடிச்சுக்க. தலையில ஒரு கை கொடுத்துக்க. கொடுத்துட்டேம்மா. வச்சுக்க. உரமருந்து உரைச்சிட்டு வரேன். ரொம்ப உரைச்சிடாதீங்க. சும்மா ஒரு 2 இழுப்பு இழுத்தா போதும். தெரியும்மா, உங்களெல்லாம் வளர்க்கலையானா எல்லாம் தெரியும். ஆனாலும் சொன்னேம்மா, என் பிள்ளைக்கு உரைச்சிட கூடாதுல. என்ன பாசம் பிள்ளை மேல. ஒன்னு நான் சின்ன பிள்ளையில வளர்த்ததோட என் பேத்தியை நல்லாதான் நான் பாத்துக்கிட்டேன். தெரியதான் செய்து. மாறி எதுக்கு கவலைப்படியா? கவலை எல்லாம் படல, சொன்னேன். சரி சரி எடுத்துட்டு வரேன். பட்டு குளிச்சிட்டியம்மா? என்ன பேசுறிய? மத்தியானம் உங்க அப்பா வந்துருவா. ஜாலியா வெளியே சுத்த போவோம். இப்போ என்ன விசத்து ஊத்துவு முடியலையே, தாங்க முடியல. எங்க என்னங்க டீ கேட்டியல்ல? ஆமா ஆமா கொண்டா. என்ன இப்படி விசத்து ஊத்துவு? ஆமா ராணி, ஃபேன் ஓடன பிறகு என்ன வெக்கையா இருக்கு. உனக்கு விசர்க்கவே மாட்டேங்க. எப்படி? எங்க நான் ஒரு மணி நேரத்துக்கு போய் உடம்புல தண்ணி ஊத்திட்டு வர சேலைய மாத்திட்டு வர இருக்க முடிய மாட்டேங்க. அதான் இந்த டீயை குடிப்போம். ஆனா உங்கள மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பாத்துக்க மாட்டேங்க. இவ்வளவு வெயில் சுட்டரிக்குது. இவ்வளவு சூடா டீ குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் எதமா மோர் இளநீ ஏதாவது குடிப்போம் கிடையாது. நீ என்ன வேணா சொல்லு, டீ குடிக்க மாதிரி ஒரு சுகம் எதுலயுமே கிடையாது. வெயிலோ மழையோ டீ குடிக்கிறத என்னால நிறுத்த முடியாது. பத்துக்கு அதை பத்தி எதுவும் சொல்லாத. என்னமா போங்க, உங்ககிட்ட சொல்லி மாள முடியாது. பேசாம ஒரு ஏசி எடுத்தா என்ன? ஏ ராணி, ஒரு ஏசி வாங்கிடுவோமா? ஏசியா? அந்த வீட்ல இருந்துட்டா? ஏன் முதல்ல வீட ஃபர்ஸ்ட் பெருசா கட்டிட்டு அதுக்கு அப்புறம் ஏசி வாங்கறத பத்தி யோசிக்கலாம். பியாசியாவே எப்ப வீட கட்டி எப்ப ஏசி வாங்குது? ஏன் நின்னு ராணி, வேலை கிடக்குதுங்க. குழம்பு அடுப்புல கிடந்து கொதிக்குது. சொல்லு, இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம். கொஞ்சம் ரூபாய் என் கையில இருக்குது. இஎம்ஐ ஏதாவது போட்டு வாங்கிடலாம். என்ன வெக்கையா இருக்கு. நீ மே மாசம் ஃபுல்லா எப்படி ஓட்ட போறோம்? என்னவும் செய்யுங்க. ஆனா என்கிட்ட இருக்க ரூபாய் நீங்க கேட்கவே கூடாது. நகை எடுக்கணும், எனக்கு வேலை நிறைய கிடக்குது. ரூபாய் இப்ப நான் கேட்கவே இல்லம்மா. என்கிட்ட ஒரு 25,000 சேர்த்து வச்சது இருக்குது. மீதிக்கு இஎம்ஐ போட்டு எடுத்துக்கிடுவோம். மாசம் மாசம் நான் கட்டிக்கினேன். அப்பவே எடுப்போம். எப்ப கடைக்கு போலாம்? இன்னைக்கு சாயங்காலம் போயிருவோமா? சரி சரி. ஒரே ரூபாய் ரூபான்னு பிரிச்சு பாக்குது. நம்ம இப்படி பார்த்தா குடும்பம் விளங்கிரும். என்ன கண்ணு கடிக்குது. இடி ஏன் அழுதுட்டு இருக்கா? அழலடி, கண்ணுல இருந்து கண்ணீரா வருது இந்த உள்ளிய வெட்டினது. நீ நைஸா தக்காளி எடுத்துட்டு ஓடிட்டா. கஷ்டமானது எனக்கு தந்துட்டு. நீ அம்மா கூப்பிட்டோன்னு வந்திருக்கீங்கதானே? என்னது மக்கா? ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது உள்ளிய வெட்டினது. அததான் சொன்னதுக்கு நீ முதல்ல வர வேண்டியதுன்னு கேட்டுட்டு இருந்தா. ஆமா அப்பா என்னதுமா சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து? உங்க அப்பாக்கு வேற வேலை என்ன? 11 மணி போல வீட்டுக்கு வந்துட்டு இப்படிதான் வம்பிழுத்துட்டு கிடக்கணும். அப்படி விசர்த்து ஊத்து விட்டி அதுல டீ குடிக்கணுமா? டீயை குடிச்சுக்கிட்டு இப்ப ஏசி வாங்கணுமா வீட்டுக்கு? அத பத்தி பேசிட்டு இருந்தவ சாயங்காலம் போலான்னு சொல்லி இருக்குது. என்னமா சொல்றீங்க? ஏசியா? எம்மா உண்மைக்கா? ஆமா மக்கா. ஏன் இவ ஏசிமா? ஏசி எல்லாம்
கொதிச்சது காணும்னு நினைக்க ஆஃப் பண்ணி வச்சிருவோம். என்ன மக்களே, இப்ப ஏசி வாங்க போறோமா? ஆமா, ரொம்ப வெக்கையா இருக்கலாமா, ஒரு ஏசி வாங்கி போட்டுடலான்னு பாக்கியமத்துக்கு படுக்க ரூமுக்கு மட்டும். ராத்திரியும் படுக்கவே முடியல. ஆமாப்பா, ராத்திரி என்ன வெக்கையா இருக்கு, எனக்குலாம் உறக்கமே வரலப்பா. அதான் வாங்கிடலான்னு இருக்கேன் பத்துக்க. ஐ சூப்பர்ப்பா, எடி போட்டுக்க. Let's go. ஏ ஜாலி. என்ன ஆட்டமா இருக்குது. என்ன ஆட்டம். இதெல்லாம் நம்ம வீட்ல வாங்குவோம்னு நினைச்சே பார்த்தது இல்லப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொருள் வீட்டுக்கு வரப்போன்னு சொன்னா ஜாலியா தானே இருக்கும். ராத்திரி எவ்வளவு குளு குளுன்னு வரங்கலாம். 2-3 கடை ஏறி இறங்கணும். இன்னைக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. நாளைக்கு நாளை கழிச்சு தான் வந்து மாட்ட வருவாவ. சரி பரவாயில்லப்பா, 2-3 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஜாலி ஜாலி. நம்ம இத சித்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லியேனே. போவாங்க போவாங்க. பிள்ளைகள் இப்படி சந்தோஷப்படுத்த பார்த்தா என்ன நல்லா இருக்கு. எங்க வத்தல் பொடி தீந்துட்டு பத்துடுங்க, கொஞ்சம் இந்த கடையில வாங்கி தந்துருங்களா. எல்லாத்தையும் வணக்கத்துக்கு அடுப்புல வச்சிட்டேன். ஒவ்வொன்னுக்கா கடைக்கு அனுப்புவா. இந்த வெயிலுக்குள்ள வேலைக்கு போக முடியலன்னா கொஞ்ச நேரம் வீட்டுல வந்து இருக்கலாம்னு வந்தேன். அதுக்குள்ள அடுத்த வேலை சொல்லிடுவா. இதுல இருக்க கடைக்கு போறதுக்கு என்ன, நீங்க ஒண்ணு போக வேண்டாம், பிள்ளைகளை அனுப்பி. பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு அனுப்பாண்டா, ரூபாய் கொண்டா போயிட்டு வரேன். அவ அங்க மூத்தவா சித்திட்ட போன் பண்ணி சொல்ல போறேன்னு உள்ள போனா. சித்திட்ட போன் பண்ணி சொல்ல வரலா என்னத்த? ஏசி வாங்க போறேன்னு சொல்லியேன்னு போனா. ஐயே கிறுக்கி, உள்ளே போனா. ஏ சந்தியா, ஏடி. இப்ப இவளுக்கு என்னாச்சு? என்னம்மா? ஏடி நீ யாருக்கு போன் அடிக்கா? இன்னும் அடிக்கலமா, சித்திக்கு நான் அடிக்கலான்னு போன் எடுத்தீங்க. அவளுக்கு என்ன திருப்பி போய் அடிக்கா? யாமா எங்க சித்திக்கு நான் அடிக்கியா? ஏன் என்னாச்சு? ஏசி வாங்கத சொல்லதுக்கு அவளுக்கு போன் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம்மா, சந்தோஷமான விஷயம் தானே, அவ சந்தோஷம் தான படுவாவே. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். பெரிய விஷயத்தை நீ எதுக்கு தலையிட்டு இருக்கா? அவள்கிட்ட சொல்லி மாதிரி அவ கோவப்படுதுக்கா. எங்க அக்கா இன்னும் சொல்லல, அந்த பிள்ளை போன் பண்ணி சொல்லுன்னு அவ நினைப்பா. அதுக்கா இவ்வளவு அலறிட்டு வந்தியே, நானும் என்னமோ நினைச்சிட்டேன். ஆமா, நீ யாருக்கு போன் அடிச்சிட்டு இருக்கா? எம்மா, நான் ஒரு ஆளுக்கு போன் அடிக்கலமா, சும்மா போன் பார்த்துட்டு இருக்கேன். லூசு பிள்ளைகள, இப்பதான் உங்க அப்பா திடீர்னு முடிவெடுத்து சொல்லிருக்காரு. அவ என்ன நினைப்பா, மிந்தியா அப்ப முடிவெடுத்திருக்காவ, அக்கா என்ன சொல்லலையேன்னு வருத்தப்படுவா. எங்க 2 பேருக்குள்ள சண்டை முட்டி எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? ஏமா சொல்லலம்மா, தாயே மன்னிச்சிருங்க. நான் சரி சொல்லுவோம் சந்தோஷப்படுவாங்களேன்ட்டு தான் போன் எடுத்தேன். சொன்னா சந்தோஷம் தான் படுவா, ஆனால் நான் பேசிக்கிட்டே மக்கா, நீங்க பேசண்டாம். அதை இப்படி சொல்லிட்டு போக வேண்டியது, அதுக்குன்னு போட்டு ஆசிட் அடக்குறியா அவளை போட்டு. அந்த ஆள மக்களத்துக்கு வந்துருவாள தங்கச்சிகாரி, உன் வேலையை பாரு இருந்துகிட்டு. நீரு ஏசி வாங்க போறேன்னு ரொம்ப குதிச்சுட்டு நடக்க கூடாது. பகல் எல்லாம் ஏசி ரிமோட் தொடவே விடாதாமா. எம்மா, ஏசி ரிமோட் தொடாம எப்படிமா ஏசி படியது? என்ன நக்கலா? ஏசி ரிமோட் எடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம்? ஏசி பகல்ல போடக்கூடாதுன்னு அர்த்தம். ராத்திரி ஒரு 10 நிமிஷம் போட்டமா அணைச்சிட்டு படுத்தமான்னு இருக்கணும். சும்மா அது ஓடிட்டே இருந்து கரண்ட் பில் இவர் யார் டிக்கெட் வா? வாங்க முன்னாடி இவ்வளவுயாச்சா? ஐயோ போச்சி. சரிம்மா, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப மட்டும் போட்டுக்கிடுவோன்னு. சரி சரி, யாருக்கும் போன் அடிச்சு நடக்காத. பாட்டிக்கு மாமாக்கும் சொல்லிட்டு அமைதியா இருங்க. ஏம்மா, காந்திமதி பாட்டிக்கு போன் அடிச்சு சொல்லடா. ஏட்டியா, குடும்பம் நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கலையோ? சொல்லபடி ஆளு மூஞ்சியா ஒரு சந்தோஷமும் படாது. எரிச்சல், வயித்தெரிச்சல் தான் படுவா வீலாம். எம்மா, அவ வியானன்னு சும்மா கேட்காம தெரிவு. ஆனால் யாருக்கு பேரை வீட்டுல பயன்படுத்தணுமோ அவ பேரை மட்டும் சொல்லுங்க. சும்மா அது வேலை போட்டு பேசாதுங்க. மாமியார சொன்னோன்னு என்ன கோவம் வருது. எப்பா, ஒரு வழியா ஒரு பெரிய வேலையை முடிச்சாச்சுப்பா. உன் பிள்ளைய டெய்லி குளிப்பாட்டி துணி மாத்தி விட்டு இப்படி மருந்தெல்லாம் குடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிருவிட்டி. பாட்டினா சும்மாவா, எல்லாம் செய்யணுமே. 3 மாசம் வரதரமா நீ எந்த அங்க பெயிருவாள்ல தப்புச்சம்பா. ஓஹோ, எப்ப போவான் தான் இருக்கிறீங்களோ? பாட்டி எங்க சும்மா விளையாண்டா இவா ஒருத்தி. நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ரூமே வெறிச்சு அடுப்பே கிடக்கும். என் பியாத்தி கூட டெய்லி அழகா கொஞ்சிக்கிட்டு அந்த சின்ன மூஞ்ச பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு 5 மாசம் வரை நில்லுன்னு சொன்னா நீ கேக்கையே செய்யா. நீதான் 3 மாசத்துல போன்னு நடம் முடிச்சிட்டு நிக்கா. எங்க 3 சொல்லி 4 பிறக்க போகுது. அப்படியே கொஞ்சம் இழுத்து இன்னும் 1 மாசம் இருந்துட்டு போ. பாப்போம், இந்த ஃபங்க்ஷன்லாம் இவ வைக்கிறதுக்குள்ள எப்படி 1 மாசம் இழுத்துருவான்னு தான் நினைக்கேன். அப்பா மட்டன் வாங்கிட்டு வரதுக்குள்ள தேவையானதெல்லாம் வெட்டி வச்சிரேன். படபடன் வைக்கணும்ல. 1 மணினா மரும வந்துருவாவ. நீ பிள்ளைய உறங்க வை. சரிம்மா. நல்ல குளிப்பாட்டின பிறமும் எப்படி கொட்ட கொட்ட முழிச்சு பாத்துட்டு இருக்கா பாருங்க. உறக்கம் கொஞ்சமாவது கண்ணுல தெரிவா? முந்திலாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரெக்டா குளிப்பாட்டணும்னு அப்படியே குளிச்ச ஊத்தி முடிச்சோடனே அப்படியே உறங்கிறோம். மாதிரி உறங்க பிள்ளைகளுக்கு தான் தூக்கி மருந்து கொடுக்க மாதிரி இருக்கும். இப்ப இதுவும் உறங்கே மாட்டேக்கம்மா. இது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெனரேஷன். அப்படிதான் இருப்பாவ. அப்படிதான் போலுக்கு. ஆமா ஆமா. சரி, நான் போய் வேலை பாக்கி பேசிட்டு இந்த மாதிரி மறந்தே போயிருவேன். சங்கலா கழுவி வைக்கணும் போறேன். மக்கள் குட்டி தூங்குவோமா?
வீட்ல கொண்டு விட்டுறல. இந்த வெயில்ல நான் ஒத்தையில போணுமா? வரும்போது அங்க இருந்து இங்க வீட்ல வந்தா நான் அந்த மாதிரி சைக்கிள்ல கூட்டிட்டு போனேன். இப்போ அங்க ஒரு அந்த மாதிரி எங்கமே யாசுவாவல. இறங்கி நடந்து போ, பக்கத்துல தான் இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட். இப்படி ஒருத்தனை உலகத்திலே பார்க்க முடியாது. எனக்குள்ள மாங்காய் கொடு. அத அங்க வச்சு உப்பு மிளகாய் போட்டு தின்னாச்சுல, வேற மாங்காய் எங்க இருக்குது? நல்ல சௌரியம். நீ தின்னல. அப்ப உனக்கு மட்டும் மாங்காய் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எங்க இருந்து வந்து? ஆளுக்கு பாதியே பங்கு பிரி. நானும் தான் கல்லடிச்சு பறிச்சேன். ரொம்ப